எங்க விஜய் வராரு. விஜய் அண்ணா அண்ணி அனாமிகா தூங்க போயிட்டாளா? ரூம்ல தான் அண்ணி இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி. நம்ம பேசுறது அவளுக்கு எதுவும் கேட்காது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் விஜய். சரியான யமகாதகையா இருக்கா. அவங்க அப்பா அம்மா வர வச்சது அவ வாயிலேருந்து உண்மை வெளியில வரணும் தான். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம பெத்த அப்பா அம்மா கிட்டேயே கர்ப்பமா இருக்க மாதிரி நடிக்கிறா. ஆனா நான் விட மாட்டேன்னு. இது எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். ஆமா, நானும் இதெல்லாம் தெரிஞ்சதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதுக்குள்ள பிரபா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு. விஜய், நாங்களும் இத பத்தி அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். ஆனா அவ நாங்க சொல்றத கேட்க கூட தயாரா இல்ல. நானும் பேசாம நீங்க அனாமிகா கிட்ட நடிக்கிற விஷயத்த சொல்லிடலான்னு கூட யோசிச்சேன். ஆனா அதுக்கான நேரம் இது இல்லைன்னு சூர்யா என்ன தடுத்துட்டாரு. விடுங்க நீ, நான் பாத்துக்கிறேன். பிரபா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அண்ணி. அனாமிகா டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போனப்ப கூட எப்படியாவது அவ என்னை விட்டு போனா போதும்னு தோணுச்சு. ஆனா பிரபா டிவோர்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே அதை என்னால் தாங்கிக்க முடியல. நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கே இப்பதான் புரியுது. டே விஜய், விட்றா, வருத்தப்படாத. சீக்கிரமே பிரபாவும் உன்னோட லவ்வை புரிஞ்சுப்பான். நீ நம்பிக்கையோட இரு. விஜய், என்னாச்சா அனாமிகா? ஏதாவது வேணுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அண்ணா அண்ணியை சூப்பராக பார்த்துக்கிறாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. அதான் இப்போ நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, என்னென்ன கொடுக்கணும், உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு டிப்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம், உன்னை ரெஸ்ட்டு தானே எடுக்க சொன்னேன். நீ எதுக்கு இங்கே வந்த? ரெஸ்ட் எடுத்து ஒரே டயர்டா இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அனாமிகா. சொன்னா கேளு, வா போகலாம். என்ன மகா இவன் இப்படி நடிக்கிறான்? விஜய் இப்போ எவ்வளவோ மாறிட்டான். எல்லாம் நான் கர்ப்பமா இருக்கேன்ற ஒரே பொய்யாலதான். விஜயோட இந்த மாற்றத்தை வச்சே நான் உண்மையாவே கர்ப்பமாகணும். இதை வச்சே விஜயோட மனசை மாத்தி என் அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். பிரபாக்கு விட்ட சவால்ல ஜெயிக்கணும். கூடி சீக்கிரமே அனாமிகாவுக்கு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. விஜய், நீ கலக்குடா.